ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வரும். ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. மறக்காம லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின கருத்தை மறக்காம எனக்கு தெரியப்படுத்துங்க. Thank you friends. முடிச்சிட்டு ஃபோன் பண்றேன். ஆட்ட தாரம்பி கரெக்டா வந்து சார். என்ன பிரச்சனை? ஐயோ இங்க வாயே, முக்கியமான ஒரு பிரச்சனை உங்ககிட்ட சொல்லியே ஆகணும். இங்க வாயே. என்ன என்ன பிரச்சனை? ஐயோ உங்ககிட்ட கட்டாயமா சொல்லணும், சீக்கிரம் வா. ரொம்ப பெரிய விஷயமா? அது நீ நடந்துக்க போறதுதான் இருக்குது. பெரிய விஷயமா சின்ன விஷயமா? சீக்கிரம் வாயே. நான் நடந்துக்கலதான் இருக்குதா? ஆமா சீக்கிரம் வா, எனக்கு டென்ஷன் தலைக்கு ஏறுது. சீக்கிரம் வா. எனக்கு பயமா இருக்கு. சூப்பா டென்ஷனா இருக்கு. ஐயோ சீக்கிரம் வாயே. என்ன? ஐயோ சீக்கிரம் வாடி. நீங்க அவசரமா போகணுமா? போய் ஆகணும், சீக்கிரம் வா. சொல்லுங்க. அது வந்து முக்கியமான விஷயம். அது எப்படி சொல்லுங்க. சொல்லட்டுமா? சரி. என்ன? முக்கியமான விஷயம் இல்ல, அதான் ரகசியமா இருக்கிறதுல பெரிய ரகசியம். பெரிய ரகசியமே இதுதான். அப்பேற்பட்ட ரகசியம் எனக்கு தேவையில்லை. ஒப்பல சொல்லக்கூடாது. பெரிய ரகசியம், உனக்கும் எனக்கும் மட்டும் தெரிஞ்ச ரகசியம். வேண்டாம், விட்டுருங்க. இந்த ரகசியம் எனக்கு வேணும். இந்த ரகசியம் எவ்வளவு சுவாரஸ்யமானது தெரியுமா? நம்ம ரெண்டு பேருக்கும் மட்டும் தெரிஞ்ச ரகசியம். அல்லாதி பெரியும். மரியாதையா போங்க. உங்களுக்கு வெளியில பிரச்சனை இருக்குன்னு தெரியும். அவ்வளவு பிரச்சனையை வச்சுக்கிட்டு இங்க என்கிட்ட ரொமான்ஸ் கேக்குதாங்க. சிரிக்காதீங்க. உங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை வெளியில இருக்குன்னு தெரியும். ஆனா இப்போ என் பக்கத்துல இருக்கிறது சந்தோஷம் மட்டும் தானே. அப்புறம் என்ன அப்புறம்? பொண்ணு மாமன் எனக்கு தானே. ஓய் எவ்வளவு நேரம் நிப்பா? நீங்க இங்க இருந்து போற வரைக்கும். அப்படின்னா நான் இப்போதைக்கு போக மாட்டேன். பரவாயில்ல. என்ன முடிஞ்சல? என்ன டாய் முடிவு கட்டுங்க. நான் இன்னும் 2 நிமிஷத்துல இருப்பேன். உள்ளே நான் வந்ததுக்கு அப்புறம் நீ வெளில வந்த போதும். எங்க போறீங்க? ஒண்ணும் இல்ல, கிங்ஸி போன் அடிச்சான், சின்ன வேலை, இப்ப முடிச்சுட்டு வந்துடுறேன். அப்ப பெரிய சம்பவம் இருக்குது. சம்பவமா சரித்திரமானு போனாதான் தெரியும். சரி நான் ரெண்டு கிளம்புறேன். நான் சொல்ற வரைக்கும் நீ வெளியில வர வேண்டாம். நான் வந்ததுக்கு அப்புறம் நீ வெளியில வந்த போதும். சரி. நான் என்ன சொன்னாலும் சரின்னு சொல்ல பாரு. அங்கதான் நீ நிக்கிற. ஐ லவ் யூ. சண்டைக்கு போக முன்னாடி ரொமான்ஸ பாரு. போங்க, சண்டைக்கு தானே போறீங்க, போயிட்டு வாங்க. சரி பாரு. பாரு, சண்டைக்கு போக முன்னாடி என்ன ஒரு ரொமான்ஸ்னு. கிளம்புங்க. போயிட்டு வரேன் பொண்டாட்டி. ஐ லவ் யூ பொண்டாட்டி. ஐயோ கிளம்புங்க. என்ன பிரச்சனைக்காக போறாங்கன்னு தெரியலையே, ஒண்ணுமே புரியல. இவ்வளவு நேரம் ரூமுக்குள்ள இருந்தாங்க, திடீர்னு போன் வந்ததே வெளியில போறாங்க. என்ன நடக்குதே?
இல்ல உனக்கு என்ன பார்த்தா எப்படி தெரியுதுன்னு கேக்குறேன். ஓய், உனக்கு நல்லா தெரியும் நான் யாருன்னு. தெரிஞ்சு நீ என்கிட்ட காமெடி பண்ணிக்கிட்டு இருக்க. கூட்டம் வந்து இடத்துக்கு கூட்டம் வந்துகிட்டு இருக்க. இங்க பாரு, என்கிட்ட இந்த இரக்கம் பாசம் நேசம் எதுவும் கிடையாது. 13 வயசு ஜெயிலுக்கு போனவன், தன்னந்தனி காடு, அழகான பொண்ணு, எதுவும் பண்ணுவேன். இதுக்கு மேல நீ என்ன சோதிச்சேன்னு வச்சுக்க, அதுதான் நடக்கும் சொல்லிட்டேன். இங்க ஒருத்தி மனசு ஃபுல்லா நிறைஞ்சிருக்கான். அதனாலதான் நீயா வந்துகிட்டு இருக்க. இல்லன்னு வச்சுக்க, இந்நேரத்துக்கு என் கேரக்டரே புரிஞ்சுக்க மாட்டேக்கியம்மா. நான் சுமாரா இருந்தாலே விட மாட்டேன். ஆ? நீ ஒட்டி வராசி நடக்கும் போதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்க. தொலைச்சிருவா தங்கச்சி. ஒழுங்கா இருக்கிறத காட்டிடு. உன் கூட நானும் சுத்திக்கிட்டு இருக்க. பார்த்தல போன இடத்துல அவ இல்ல. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? இன்னும் 5 நிமிஷம் தான் உனக்கு டைம். அதுக்குள்ள அவளை காட்டிட்டு தான் உனக்கு நல்லது. இல்ல அவக்குள்ள சேர்ந்து உன்னையும் அவசரத்துக்கு உதவின்னு தூக்கிட்டு போயிடும். பாத்துக்க. முத நான் உன்னதான் பார்த்தேன். பா, பேரழகியா இருக்காளே நினைச்சேன். அந்த இசைய பாக்குற வரைக்கும் அவ பேரழகில தான். ஆனா அவ பேச்சு, அவ குறும்புத்தனம் எல்லாம் அவளை பேரழகியா காட்டுச்சு. அவ புத்திசாலித்தனம், அவ நடந்துக்கிற விதம் எல்லாம் என்ன பைத்தியக்காரனாக்குச்சு. அழகு இல்ல, ஒரு பொண்ணுக்கு தேவை அழகு இல்ல, அவ குணம். அவ கிட்ட இருக்கிற அந்த குணம் எப்ப பாரு துரு துரு துருன்னு குழந்தை மாதிரி பைத்தியம் பிடிக்க வைக்கிறா. என் மண்டைக்குள்ள போய் என்னெல்லாமோ பண்ணிக்கிட்டு இருக்கா. எப்படி இங்க இருக்க விட்டுருக்கானுங்க எனக்கு புரியல. பைத்தியம் பிடிக்க வச்சுக்கிட்டு இருக்கா. ஐயோ, அந்த குழந்தை மாதிரி அவ பேசுற விதம், அவ துரு துருன்னு வர்றது, அந்த தவாணி சொருகிட்டு நடக்கிற போது பேரழிகளாம் தோத்து போனா. காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாளே என் நெஞ்சில். கண்ணிலே காந்தம் வைத்த கவிதையை பாடுதே அன்பே இன்பம் சொல்லவா. ஐயோ பைத்தியக்காரா, ஹாய், நீ நிஜமாவே பைத்தியக்காரன் தான். ஐயோ, அவளை பத்தி உனக்கு என்ன தெரியும்? மோதாத, அவகிட்ட மோதாத, அவளதான் சொல்ல முடியும். அவ குழந்தை மாதிரி தான். ஆனா அறிவுன்னு வரும்போதே அவளை பத்தி உங்களுக்கு யாருக்கும் தெரியாது. தெரியும், அறிவுல பட்டதாரி. என்ன எல்லாம் இவனுக்கு தெரிஞ்சிருக்கு. சீக்கிரம் காட்டு. இரு, என் கார் வருது, நம்ம கார்லயே போயிடலாம். டேய் நீ பாட்டுக்கடா. இது உன் காரா? என் கார் தான். டேய் சரி, வண்டியில ஏறு. நான் வரல, நான் இந்த வண்டியில வரல. எங்க பார், இது வரைக்கும் நீ என் கூட நடந்து வந்த. உன்னை நான் தொட கூட செய்யல. நம்பி உள்ள போலாம் போ. இதோ தப்பா படுது. இல்ல, நான் வரல, நான் வரல. எனக்கு நீ தேவை கிடையாது, புரியுதா? தைரியமா நம்பி வரலாம் போ. அதுக்கு இல்ல, உங்களோட வர எனக்கு என்ன பயம்? அது இல்ல, எனக்கு ஏதோ சரியா படல, நான் வரல. நிஜமாவே இது உன் கார் தானே? ஆமா, என் காரு தான். எனக்கு பயமா இருக்கு, நான் வரல. ஏன் பயப்படுற? எனக்கு பயமா இருக்கு. இங்க பாரு, எனக்கு டைம் இல்ல, நான் வந்த வேலையை முடிக்கணும். இப்படி உன் கூட சுத்திட்டு இருக்க முடியாது. அவ வீட்டுக்கு தானே போயிருக்கான்னு சொன்ன, வா கார்லயே போயிடலாம். இன்னும் கொஞ்சம் சொன்ன நடந்தே போயிடலாம். அந்த சண்டே வந்து உன்னை காப்பாத்துங்கிற நம்பிக்கை. இங்க பார், இப்ப சொல்றேன், எனக்கு நீ தேவை இல்ல, புரியுதா? அது எனக்கும் தெரியும். நான் கார்ல வரல, எனக்கு பயமா இருக்கு. எனக்கு கொஞ்சம் கார்னாலே அலர்ஜி தான், நான் வரல. எனக்கு டைம் இல்ல, உள்ள வா. உன்னை பகட காய வச்சுதான் நான் அவளை கூட்டிட்டு போறேன். ஒழுங்கா உள்ள வா. நான் அந்த மூணு எந்திரிட்ட மாட்டினா கூட உன்னை பகட காய வச்சுதான் நான் தப்பிக்க முடியும். அதனால உன்னதான் நான் பிளான போட்டுக்கிட்டு வந்தேன். ஓவல நடந்து போலாம். ஈஸி தானே, ப்ளீஸ். உள்ள போன்னு சொன்னேன். இதோ மனசு சரியில்லாம இருக்கேன், நான் வரல. என்ன விட்டு ஈஸியா அவங்க வீட்டுக்கு போயிருப்பா. இப்ப பாத்துக்க, நான் வீட்டுக்கு போறேன். உள்ள போன்னு சொன்னேன். உள்ள போ. நான் அடிச்சு நீ செத்து போயிரு. உள்ள போ. இப்பளப்பா இருக்குது,
கோச்சுக்கிட்டு நாங்க போனதும் மனசு கேட்காம திரும்பி வர்றதும் இந்த வெயில படாத பாடுறதும் சே போத குறைக்கு இந்த சேலை செய்யணும் வேற அப்போ அறியண்டமா இருக்குதே. என்ன கேட்டா ஒண்ணு பெரிய ரோசத்துல வந்துட்டேன். அங்கேயே ஏசியில உட்காந்துருக்கலாம். எப்பா வெயில் கொளுத்துதே. வாய் கொழுப்பு சீலையில வடிதும்பாங்க. கொளுத்து போய் வெயில வந்தேன். வேகுன்னு வேகுதே. அப்பப்பா வெக்கடிக்குதே தாங்க முடியலையே. அத்தி மண்டை ஒன்று 2 கிலோமீட்டர் இருக்கும் போலுக்க. ரோசத்துல விறுவிறுன்னு நடந்து வந்துட்டேன். இப்போ மண்டத்துக்கு போகும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த பயவுல எப்பவுமே என்னை தேடி வந்துருமே. ஏன் இன்னும் வரல? நானும் கொஞ்சம் ஓவரா தான் பண்ணிட்டேன். அப்படி அடிச்சிருக்க கூடாது. தப்பு பண்ணிட்டேன். ஏறி மிதிச்சு குத்துன்னு குத்தி விட்டுதானே. அம்மா நான் அவளை பண்ண இந்த பயவுலைக்கு ஏன் கோவமே வரல? எதுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு? ஒருவேளை என் மேல கோத்துல இருக்குமோ? நான் அடிச்சதுக்கு வலிக்க போதாங்க. நான் அடிச்சதெல்லாம் அதுக்கு தடை விட்ட மாதிரி இருந்திருக்கும். அது அதுக்காக இருந்த மாதிரி தெரியலையே. இருந்தாலும் பைய உள்ள வராம இருக்காது. ஆனா எனக்கு வரலையே. அத்தி நான் ஒரு வார்த்தை விட்டேனே, அதனால கோத்துல இருக்குதோ? அத்தியே இசை, உனக்கு வாய்க்குள்ள பதிகன்னு சும்மாவா சொல்லுதாங்க? அந்த மனுஷனை பார்த்து அப்படி ஒரு கேள்வி கேட்டுட்டியே. அதுக்கப்புறம் தான் அது நொந்து போச்சுது. சே வேலையை போய் மன்னிப்பு கட்டணும்ப்பா. நான் எதுக்கு லூசு தரமா அப்படி பேசுனேன்? அதுக்கப்புறம் தான் அது முகம் மாறி போச்சுது. நான் எதுக்கு அப்படி பேசுனேன்? சரி அதுக்கு வட்டி மாதமா கொடுத்து மாத்திக்கலாம். ரோட்டுக்கு மேல ஒரு வண்டி நிக்குது, ரெட் கலர் வண்டி. நீயா போய் உட்காந்துட்டனா உனக்கு நல்லது. இல்லன்னு வச்சுக்க. டேய் நான் சொல்லல, இவ ரொம்ப பேசுவானே. இவ கிட்ட பேச்சு வைத்தே வேண்டாம். வாயை புத்தி காருக்குள்ள தூக்கி போடு. இவ ரொம்ப பேசுறா. டிக்கிக்குள்ள தூக்கி போடுறா. அவனுக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னு வச்சுக்க, நீ உசுரோட இல்ல. நீ பிறந்ததுக்கான அடையாளமே இருக்காது. சொன்னா கேளு, அவனை பத்தி தெரியாது. அவன் காத்து மாதிரி. நீ பேண்ட பேசுறதே அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். சொன்னா கேளு, உசு மேல பையன் இருந்தா இப்பவே ஓடி போயிரு. அவன் எனக்கு பின்னாடி வரான்னு எனக்கே தெரியாது, ஆனா வருவான். ஆமா அவன் நினைப்பே நாதாண்டா. சொன்னா கேளு, என்கிட்ட வீணா பேசி உசுர வெட்டாத. சொன்னா கேளு. தெரியும் அவனை தசை திருப்பியாச்சு. அவன் உனக்கு காத்து மாதிரி பாதுகாப்பு கொடுப்பான்னு எங்களுக்கு முதலே தெரியும். பிளான போட்டது யாரு? எங்க பாஸ் ஆச்சே? அவன் இங்க இல்ல. அவன் எங்க போகணுமோ அங்க போயிட்டான். உன்னை எவனாலையும் காப்பாற்ற முடியாது. போடா, அவன் நிச்சயமா என்ன காப்பாத்துவான். ஏன்னா அவன் உசுருன்னா இங்க வலிச்சா அங்க அவனுக்கு வலிக்கும். நீங்க இந்த பேசுறது கூட அவனுக்கு அங்க புரியும். டேய் அவன் காதல் பண்ணல, அதுக்கும் மேல. அவனை பத்தி உங்களுக்கு தெரியாது. எனக்கே இன்னும் முழுசா தெரியாது. சொன்னா கேளுங்க, போயிருங்க. உங்ககிட்ட ஒரு உண்மை சொல்லணும்டா. யார்கிட்ட சொல்லணும்னு தெரியல, உங்ககிட்ட சொல்றேன். அவன் மனசு பெரிய கிடையாதுடா. ஒண்ணு இல்லடா, கோயிலுக்கு கூட்டிட்டு போனோம். 100 பேருடா அசால்ட்டா அடிச்சு போட்டுட்டான்டா. நீடா ஒண்ணுமே இல்ல. சொன்னா கேளு, எனக்கு கூட பிறந்தவனு எவனும் கிடையாது. அந்த பாசத்துல சொல்லுதே, மரியாதையா போயிரு. நான் அவனை காப்பாத்தலான்னு அறுவல் எடுத்து பாஞ்சு போட்டேன். அப்படியே மயக்கப்பட்டு விழுந்துட்டேன். நின்ன இடத்துல இருந்து அசால்ட்டா தூக்கி வீசுறான்டா அறுவல. அவன் வீசின வீசல 4 பேரும் 4 பீஸ் ஆயிட்டானுங்கடா. 4 நாள் நினைச்சு நான் சாப்பிடல. அது மட்டும் வேற, அதோட வந்து ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான்டா. அவங்கிட்ட ஈவு இறக்கம் எதுவுமே பார்க்க முடியாது. அத சொல்லிட்டு நான் மனசு பெறவே கிடையாதுன்னு. இருந்தாலும் உன்கிட்ட சொல்லதுக்கு என்னடா? இருந்தாலும் ஏன் அவன் கூட இருக்குன்னு நீ கேட்கலாம். நானே நினைச்சாலும் விட மாட்டான்டா. காதலிச்ச என்ன பண்ணணும்? காதலிச்ச பிள்ளை மட்டும் தூக்கணும். என் குடும்பத்தையே தூக்கி கட்ட வச்சிருக்கான்டா. இப்ப என் குடும்ப தலைகளுக்கு என்ன பிடிக்கிறத விட அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். எங்க அப்பாலாம் இல்ல, எங்க அப்பா தோட்ட பிளாட். அவனுக்கு அவன் பண்ற அத்தனை அக்கப்போ எங்க ஐயாக்கு தெரியும். ஆனா எங்க ஐயா கண்டுக்க மாட்டாரா? மருமவளை கூப்பிடுவாரா? நான் எப்போது போனா சவுட்லே கொடுத்து விடுவேன்னு எங்க அப்பா சொல்லுவாங்க. சப்பாட்டே இவன் ரொம்ப பேசுறாடா. நான் தான் சொன்னேன், இவகிட்ட பேச்சு கொடுக்காத, பேசியே நம்மள கொண்டுருவான். வந்த உடனே வாயை பத்தி தூக்கி உள்ள போட்டிருக்கணும். பாஸ் என்னடா சொல்லி விட்டாரு? என்னடா இப்படி பேசுறா?
ஆனா இவளுக்கு தானடா ஏகப்பட்ட போட்டி. டேய் உங்ககிட்ட சொல்லதுக்கு என்னடா, எனக்கு ஒண்ணு இல்லடா. ஏய், இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன காருக்குள்ள இல்ல, டிக்கிக்குள்ள இல்ல, டயருக்குள்ள வச்சு நசிக்கிறேன். சீ, வாய மூடு. நீயா டிக்கிக்குள்ள வந்து படுத்துக்க, இல்லன்னு வச்சுக்க. சப்பா. போ, உள்ள போ. இங்க பாருங்கடா, இன்னைக்கு என் தங்கச்சி கல்யாணம். அத கூட என்ன பார்க்க விடல தெரியுமா அந்த கிங்ஸ்லினே. ஒண்ணு இல்லடா, மாலை தான் எடுக்க போனேன். ராமகராஜ் பூட்டிட்டான் தெரியுமா? ஓ, டேய், இவ வாயை பத்தி தூக்கிட்டு போங்கடா. டேய், உங்களுக்கு இன்னும் என்ன பத்தி தெரியல. நீங்க என்ன இன்சல்ட் பண்ணது மட்டும் அவனுக்கு தெரிஞ்சது. அவ்வளவுதான் சொல்லிவிட்டேன். டேய், அவள ஒரு போடு போடுறா. வேண்டாம். நான் கார்ல தானே என்ன? யாரடா? எங்களுக்கு தேவை உசுறு. வா. போங்கடா, எப்படியும் அவன் வந்து என்ன காப்பாத்திடுவான். எனக்கு தெரியும். ஏன்னா அவன் ராஜா. அவன் எப்படிப்பட்டவடி இவனுக்கு தெரியல. நீ என்ன மண்ணை தோண்டி புதைச்சு வச்சாலும் வந்து கண்டுபிடிச்சிருவான். ஏன்னா அவன் ராஜா. டேய், காரை கொஞ்சம் பின்னாடி எடுடா. இப்படி முன்னாடி விட்டா பின்னாடி விடு. வா. நடந்து போலாமே. வான்னு சொன்னேன். சரி. கவின், கவின், ஏதோ உன்னை விட்டுட்டு போற மாதிரி ஃபீல் இருக்குடா. உன் கூட வாழணும்னு ஆசைப்பட்டு வாழாம போய் உன்னால பயமா இருக்குடா. கவின். டேய், தோலை நாங்க ஒப்பனை தருப்போம். தரடா. ஏய், வண்டி நான் சொல்ற இடத்துக்கு விடு. கவின், தப்பு பண்ணிட்டேன்டா. தப்பு பண்ணிட்டேன். கவின், உன் கூட வாழணும்டா. உன் கூட வாழணும். டேய், சீக்கிரம் வண்டி எடு. டேய், உன்னதான் சொல்லிக்கிட்டு இருக்க. வண்டி எடு. இவனுக்கு என்னாச்சு? டேய், வண்டி எடுடா. டேய், வண்டி எடுடா. டேய், ஒண்ணுதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்கிட்ட எப்பவுமே என்ன இருக்குன்னு தெரியல. போட்டு தள்ளிடுவேன். ஒழுங்க வண்டி எடு. டேய், ஒண்ணுதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். வண்டி எடு. சரி, வா, கீழே இறங்குடா. சரி. என்ன டோரை திறக்க முடியல? டோரை திறக்க முடியல. இரு, நான் ட்ரை பண்ணி பார்க்கறேன். என்ன திறக்க முடியல? டேய், டேய், யாரே? டேய், யாரே? எங்கேயும் திறக்க முடியல. டிரைவர் இறங்கி போயிட்டான். அவன் என் டிரைவர் இல்ல. உங்க டிரைவர் இல்லையா? அப்படின்னா எவ்வளவு பேச்சு போட்டு தூக்கிட்டான். சரி, போதராம இரு, நான் பாத்துறத. இதை மாதிரி ஏகப்பட்டு பார்த்ததா. அசையாம போதராம இரு. சரி, முடிஞ்ச அளவுக்கு நீ தப்பிச்சு போற வழியை பாரு. அதான் திறக்க முடியலையே. நீ சின்ன பொண்ணு தானே, முன்னாடி தேர்ட் சைடு வழியே திறக்க முடியும். அங்க போ. எனக்கு இங்க சின்ன வேலை இருக்குது. அங்க எப்படி போக முடியும்? ஏய், உயிர் மேல எனக்கு பயம் இருக்கா இல்லையா? போ. இங்க ஒரு நாள் காப்பாத்திட்டு முடியாது. நான் என்ன காப்பாற்ற முடியும்? போ. இங்க அவரோட உயிரை தான் காப்பாற்ற முடியும். புரியுதா? நான் ஓ உசுரை காப்பாத்த நினைச்சா என் உசுறு போயிடும். புரியுதா? இந்த வேலையை போத்த மட்டும் எவனு எனக்கு தெரிஞ்சது. அவன் யாருன்னு கண்டுபிடிச்சு அவனை போட்டு தள்ளதுக்காவது நான் உசுரோட இருக்கணும். ஏதோ வாடடிக்கல. பெட்ரோல் அடிச்சு. ஓ, இலியட். தள்ளு, தள்ளு. ஓ, ஓ, திறக்க முடியல. நல்லா இல்லைங்க, நல்லா இல்லைங்க. ஐயோ, வெளியோட லாக்கு பண்ணிருக்காங்க. இந்த கதை உடைக்கிறதுக்கு ஏதாவது இருக்கான்னு பாரு உள்ளுக்குள்ள. முன்னாடிக்கல போய் நிறைய திங்ஸ் வச்சிருப்பேன். எடுத்துட்டு வா. அதான் கையில துப்பாக்கி வச்சிருக்கேன்னு சொன்னீங்களே, அதை வச்சு சுட வேண்டியதானே? அறிவு இருக்கா இல்லையா? அதுல இருந்து வர ஒரு தீப்பொறி போதும். பெட்ரோலை சுத்தி ஊத்தி வச்சிருக்காங்க. பத்திட்டு எரிஞ்சிடும். அப்ப அதை எடுக்க வேண்டாம். அறிவோட யோசி. கத்தி ஏதாவது இருக்கான்னு பாரு. இருக்கா? அங்க ஏதாவது இருக்குதா? என்ன ஏதாவது இருக்கா? என்ன இல்ல, ட்ரையர்ல எதுவுமே இல்ல.
பிளான போட்டு தூக்கிட்டானுங்களே. யார் வேலையா இருக்கும்? சத்தியமா கிங்ஸ் இதை பண்ண மாட்டான். அவன் இவ்வளவு கீழ்த்தாம இறங்க மாட்டான். வர 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 வேற யாரு? அங்க எதுவும் இல்ல. சரி இரு இரு பார்க்கலாம். முடிஞ்சது. ஏய் பின்னாடி தீ பிடிக்க ஆரம்பிச்சிட்டு. முடிஞ்சதில்ல, நம்ம வாழ்க்கை முடிஞ்சதில்ல. ஏய் கோடிஸ் வரைக்கும் போராடுவேன். ஓ பிள்ளையா உசுறு போகாதே, புரியுதா? இது எனக்கு ஒண்ணு இல்ல, பயப்படாம இரு. இவ என்ன நம்புறா? இவளை நான் எப்படியாவது காப்பாத்தணும். மலை மலனி எரிய ஆரம்பிச்சிட்டு ஒரே ஒரு வாட்டி கவிதை பார்த்துட்டு செத்து போடும். கவினை பார்த்துட்டு செத்து போகணும். கவி கவினை பார்த்துட்டு செத்து போகணும். கவினை பார்த்துட்டு செத்து போகணும். உன்னோடு நாடு வெளியனாக வருவேனே, உடலோடு உயிராக நாம் சேர்ந்தது யாருக்கும் தெரியாது. ஆமாயுடன் இளவே வெண்ணிலவே, என் வாழ்வே நீதான் இளவே வெண்ணிலவே. என்ன மனசு ஒரு மாதிரியா இருக்கு. ச்சே, எடி எடி என் மனசு ஒரு மாதிரியா இருக்கு. எங்க போக மாட்டாளே. ஏன் எனக்கு ஒரு மாதிரி பண்ணுது? ஏய், எடி ஆமாயுடன் இளவே வெண்ணிலவே, என் வாழ்வே நீதான் இளவே வெண்ணிலவே. உன்னோடு நாடு வெளியனாக வருவேனே, உடலோடு உயிராக நாம் சேர்ந்தது யாருக்கும் தெரியாது. ஆமாயுடன் இளவே வெண்ணிலவே, என் வாழ்வே நீதான் இளவே வெண்ணிலவே. கொஞ்ச நேரம் சுவாசிக்காத நிப்பாட்டு. சுவாசிக்காத, சொன்னா கேளு. எப்படியாவது என் உசுரை கொடுத்தாலும் நான் உன்னை வெளியில கூட்டிட்டு போறேன். கொஞ்ச நேரம் மூச்சு விடாம என்னையும் பேச விடாத. உன்னை காப்பாற்ற முடியாம போயிடும். ஆமாயுடன் இளவே வெண்ணிலவே, என் வாழ்வே நீதான் இளவே வெண்ணிலவே. முடியாது. யாராவது ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். யாராவது உதவி பண்ணுங்க. இங்க 2 பேரும் உசுரோட தான் இருக்கோம். யாராவது ஹெல்ப் பண்ணுங்க. சுடுதி, யாராவது ஹெல்ப் பண்ணுங்க. நாங்க உசுரோட இருக்கோம். நாங்க உசுரோட இருக்கோம். ஹெல்ப் பண்ணுங்க.
ஜபா ஜபா. இந்த காரியா ரொம்ப நேரமா இதுல நின்னுட்டு இருக்குது. அதுவும் நடுவழியில. இந்த காரை நான் எங்கேயோ பார்த்திருக்கேனே. இப்போ இந்த கார் இங்க நிக்க வேண்டிய அவசியம் இல்லையே. இல்லையே, இந்த இடத்துல எப்படி இந்த காரு? நான் போகும்போது இல்ல, வரும்போது நிக்குது. காருக்குள்ள யாரு இருக்கா? காருக்குள்ள யாரும் இருந்த மாதிரி இல்லையே. இல்ல, கிங்ஸனுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட வேண்டியதான். இந்த கார் இங்க நிக்க வேண்டிய அவசியம் இல்லையே. எங்க அதான் நம்ம இசைட்டுக்கு போற வழியில வேற வழியில தீ கொண்டுட்டு எழுது. உள்ள போனாதான் முடியும். நான் போறேன். வேண்டாம், நானே உள்ள போறேன். இல்ல, நானே போறேன். அவங்க ஈஸியா அண்ணன் காப்பாத்திடுவாரு. நான் உள்ள போறேன். கதை திறக்க எவ்வளவு ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். இனி கதை திறக்க முடியாது. வேற வழி இல்ல. உள்ள போயிட வேண்டியதான். உனக்கு எதுவும் ஆகாம பாத்துக்கிறேன். சரி, வா, உள்ள போயிடலாம். வெளிய வாங்க. நீ எப்படி இருங்க? கவின், இப்ப பேசுறது கிடையாது. அவன் மயக்கத்துல இருக்கா. தூக்கிட்டு வெளியில வா. இவன் கூட எப்படி கார்ல சிவனை மயங்கிட்டான். சரி, நான் தூக்கிட்டு வெளில வரேன். நீ ரேச்சல் தூக்கிட்டு வெளில போ. சரி. எந்தடி நீ எப்படி இங்க பாரு கவின், அவளுக்கு எதுவும் இல்ல. காயம் ஃபுல்லா இவனுக்கு தான். அவளுக்கு எந்த காயமும் இல்ல. கடைசி வரைக்கும் அவளை காப்பாத்துறதுக்கு ஏதோ முயற்சி பண்ணியிருக்கான். அதுலதான் இவன் மயக்கத்துக்கு போயிட்டான். பாரு, நான் இவனை தூக்கி ஹாஸ்பிட்டலுக்கு போறேன். நீ அவனை தூக்கிட்டு வீட்டுக்கு போ. சரி, இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் ஹாஸ்பிட்டல் கொண்டு சேர்க்கணும். அவன் செத்துருவான். நான் ஹாஸ்பிட்டல் கூட்டு போறேன். நீ 10 நாள் வீட்டுக்கு கூட்டு போ. இதை பண்ணுனது யாருன்னு தெரியணும். கண் முடிச்சா இவனே கண்டுபிடிச்சிருவான். சத்தியமா இவனுக்கு வேண்டியவங்கள தான் இருக்கணும். சரி, அப்படின்னா இவளை எதுக்கு? அதான் குழப்பமா இருக்கு. இவன் எதுக்கு இவன் கூட? ரேச்சல் கண் முடிச்சதான் தெரியும். சரி, நீ சீக்கிரம் வீட்டுக்கு கூட்டு போ. இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் ஹாஸ்பிட்டல் கூட்டு போல இவன் போய் சேர்ந்துருவான். இவனுக்கு ஃபுல்லா உள்காயமா இருக்குது. கேஸ் ஃபார்மா இருக்குது. சீக்கிரம் போ. சரி, நான் இவன் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போறேன். எப்படி நீங்க கண் தந்து பாருடி. ஒரு வேலை வப்ப வழியா தான் இருக்குமோ? கண்டிப்பா வப்ப வழியா தான் இருக்கணும். தாவிதே, உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன்டா. ஐயையோ, தீயை எந்தன் நெஞ்சில் வைத்தாளே. அம்மம்மா, சொற்றம் ஒன்றை வாங்கித் தந்தாளே. அவள் பேரை கேட்டு வந்தாள். என் உயிரில் பாதி தருவேன். அவள் பேரை கேட்டு வந்தாள். என் உயிரில் மீதி தருவேன். புயல் கட்டும் கையாய் வந்தாள். மலை என்று நினைத்தேனை மல்லிகையால் மலையை சாய்த்தாள். வெற்றி பொட்டில் என்னை ஒருத்தி வைத்தாளே. பிரம்மா, பிரம்மா, இது தருமா, ஐயோ, இது வரமா, சமமா. ஏம்மா, இசை, என் தங்கமே. தூங்கிட்டு இருக்கா? அவளுக்கு என்ன மாப்பிள்ள ஆச்சுது? உடல சின்ன மயக்கணும். என்ன வேலை பார்த்துருக்கேன்? என்ன வந்துட்டேன்? என்னோட வேலை பார்த்து வச்சிருக்கேன். ஆனா எங்க? கட்டுல
இங்கதாம்மா படுத்திருக்கா. எம்மா இசை, எம்மா இசை, என்னம்மா செய்து உனக்கு? ஒண்ணு இல்ல, இப்ப கண்ணை திறந்துருவா. அம்மா, நான் எங்க இருக்கேன்? பதிவா இருப்பியே, அங்கதான் இருக்க. எம்மா, தங்கச்சிக்கு கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சது. ரிசப்ஷன் நடந்துகிட்டு இருக்கு. சீக்கிரம் எந்திரிச்சு வா. அங்க என்ன? காப்பாத்தியாச்சு. பின்னாடி நிக்காங்களே, அவங்க தான் உன்னை காப்பாத்தினாங்க. அத்தி பயங்கர காத்துல இருக்காங்க போலக்க. அது வந்து சாரி, அது வந்து நான் பண்ண தப்புதான். என்னடி பண்ணி தொலைச்ச? அவங்க கிட்ட கோவமா போயிட்டு இருக்காங்க. இவளுக்கு வேண்டாத வேலை பாக்குறதே பொழப்ப போச்சுது. என்னடி பண்ணி தொலைச்ச? கிங்ஸ்னே உன்கிட்ட கோபப்பட்டு போற அளவுக்கு என்னடி பண்ணுன? இவ வாய் கொழுப்பு, இவ வாழ்ந்துகிட்டவே மாட்டா. இடி, அந்த பையன் உன் மேல கோவமே படாத. அந்த பையனே உன் மேல கோபப்படுறதுக்கு என்னடி பண்ணி வச்சு தொலைச்ச? என்னடி பண்ணி வச்சிருக்க? எந்த நிலைமையில உன் மேல கோபப்படாதவரே இவ்வளவு கோத்துல போய்கிட்டு இருக்காரு. அது வந்து அது நான் அது என்கிட்ட பேச மாட்டாங்களே, இது சத்தியம் பண்ணிட்டாங்களே. அது தப்பு பண்ணிட்டேனே, பையன் சத்தியம் பண்ணியிருக்கு, பேச மாட்டேன்னு. அது வந்துக்கா என்னடி பண்ணி தச்ச?